பாண்டியன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம குமார் இருந்துட்டு அப்பத்தா எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லு குமார், உனக்காக இந்த அப்பத்தா என்ன வேணா செய்வா, ஆனால் அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அரசியை பார்க்கணும் போல இருக்குது, அரசிக்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும் போல இருக்குது, அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்கும் அவளை சேர்த்து வச்சு நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அவசரப்படாத குமார், எல்லாத்தையும் அவசரப்பட்டு தான் நீ இப்போ இந்த நிலைமையில் இருக்க, இனிமேலாவது ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா குமாரை நினச்சிக்கிட்டு அப்பத்தான் இருந்துட்டு அரசியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே அரசி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும், அம்மா அரசியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க, கூட மீனாவும் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னம்மாச்சு, திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மீனா, நான் உன்னையை வச்சுக்கிட்டு தான் பேச போகிறேன், நீ எதுக்காகவும் வருத்தப்படாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசி, உன் கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் இப்போ ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏமா நீ அந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன? இல்லாமாச்சு, ஏற்கனவே நான் அடிபட்டுட்டேன், திரும்பவும் கல்யாணம்னு சொல்லிட்டு என்னால் அடிபட முடியாது, அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். சரி, நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அரசி ஷாக் ஆகுறாங்க. நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மீனாவும் அரசியும் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.